ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து மறுநாள் என்ன பண்ணேன்னா, வழக்கம் போல் நான் ஆஃபீஸ் கிளம்பி எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டுறதுக்கிட்டு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் அவங்க அந்த சிஸ்டர் கேட்டாங்க, "என்ன உன் ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறானா என்ன?" அப்படின்னு கேட்டாங்க. நான் நடந்த விஷயம், ஊருக்கு போனது எல்லாமே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, "யாரோ அவருக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசவே இல்லாமல் இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொன்னேன், "இல்லை, நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து எந்த ஒருமே இது பண்ணலையே அவருக்கு. நான் வந்து நல்லா தானே நடந்துட்டேன், பண்ணேன், செஞ்சேன். அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு?" அப்படின்னோடனே, "இல்லை, அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ரிலேட்டிவோ உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக் கொடுக்குறது தான். இப்போ உள்ள காலத்தில் பிரச்சனைகள்ங்கிறது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்க தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக் கொடுத்து நல்லா இருக்கிற லைஃப்பை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அது எல்லா இடங்களும் எனக்கு அது என் தங்கச்சி லைஃப்பில் உங்களுக்கே தெரியும்ல, அவங்களோட சே தம்பி ஒய்ஃபே, அதாவது என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது பண்ணுறது, அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து வளர்ந்த விதம் வந்து வேறு மாதிரி, அவங்க வீட்டு வேலைகள் நிறைய பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு. இவங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. என் தங்கச்சி அவள் படிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி இருந்தவள். இவளை போய் வந்து வேலை செய்ய காலையிலேயே 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா எப்படி எழுந்திரிக்க முடியும்? அவள் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு 10, 11 மணி ஆகிடுது படுக்கிறதுக்கே. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அவள் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறா. அவளால் முடிஞ்சது அதுதான் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிக் கொடுத்து தானே இப்போ தனியாக வீடு வாடகை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிக் கொடுத்து ரிலேஷன்ஷிப் இது பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னோடனே, "இல்லை, நான் வேணால் இந்த அளவுக்கு வந்து இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர்." அப்படின்னோடனே, "அதெல்லாம் சரியாகும், அவரே எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வருவார்." அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து நாங்கள் 2 பேரும் பேசாமல் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவராகவே வந்து என்கிட்ட வந்து இது பண்ணார். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்து எங்கள் அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு தெரியல. நாங்கள் இந்த மாதிரி பேசிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. என் பொண்ணு சொல்லியிருப்பா போல இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க போல. உடனே வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வரப்போலாம் அம்மா வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து "என்னம்மா திடீர்னு சொல்லாமல் நம்ம வந்திருக்க?" அப்படின்னு. "நீ தான் எதுவும் சொல்கிறதே கிடையாதும்மா." அப்படின்னோடனே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, சரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னோடனே, அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரூ. 1,00,000 பணம், இன்னொரு ரூ. 1,00,000 பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அண்ணன் வந்து சொன்னேன், "நீ வந்து ஒன்றுக்கிட்டயே கொடுக்க சொல்லிட்டான் அவன். நீ பிள்ளைங்க பேரில் ஏதாச்சும் போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாம்மா. அப்படின்னோடனே மாப்பிள்ளைகிட்ட கொண்டாந்து கொடுத்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா அவரால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா ஏற்கனவே 2 பவுன் செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போது ரூ. 1,00,000 பணம் வேறு வந்து அவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. "எனக்கு தேவையில்லம்மா, நீ வந்து தங்கச்சிக்கு ஏதாச்சும் செய்ய." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அப்படின்னோடனே இவர் வந்து, "என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு மச்சான் வந்து ரூ. 2,00,000 பணம் ஃப்ரெண்டுக்கு தரேன்னு இல்லைன்ட்டாரு. அதனால வந்து அந்த கோவத்தில் வந்து நான் கூட லதாவோட இப்போ ஒரு வாரமாக பேசுகிறதில்ல, பண்ணுறதில்ல, ரொம்ப இதாகிட்டேன் அத்தை." அப்படின்னோடனே, "சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். அவளும் இப்போ வேலைக்கு போய் 30,000 சம்பாதிக்கிறா, உங்களுக்கு தான் செய்கிறா. நாங்கள் படிக்க வச்சோம், பண்ணோம், செஞ்சோம். எங்களால் முடிஞ்சது ஏதோ இந்த இடையில இந்த செய்ய முடிஞ்சது தானேப்பா செய்ய முடியும்." அப்படின்னோடனே, "என்னை மன்னிச்சிருங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு, "லதா, என்னை மன்னிச்சிரு. நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னது, அவன் சொன்னது, இவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நடந்துக்கிட்டது தப்பு தான். அதனால வந்து என்னை மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, "சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. எதையும் வந்து இப்போக்கி சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க சொல்கிறதையும் இவங்க சொல்கிறதையும் கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முடிவுகளை நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம தான் எடுத்துக்கணும். இடையில இருக்கவங்களையோ இல்லை வெளியே இருக்கவங்களையோ வர விட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள்ங்கிறது நம்மளுக்கு தான் வரும். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும்." அப்படின்னோடனே, "சரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. எப்போதும் வந்து நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும், பண்ணணும், செய்யணும், அப்படி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிக்கிறதுனால வந்து ஒன்றுமே இதாக போகிறதில்ல. பார்த்துக்கலாம் நம்ம." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி விடு, பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து
கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. வேறு வழி இருந்தால் நம்ம பேசி இது பண்ணிக்கலாம். பேசுகிறதுனாலையோ இல்லை இது பண்ணுறதுனாலையோ வந்து ஒரு பிரச்சனை தீருதுன்னா அது வந்து எதுவும் இதாகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே